இப்போ நம்ம நேரம் மற்றும் வேலை அப்படின்ற டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது முதல்ல எங்கெங்கே கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 7த்லேயும் 8த்லேயும் கவர் ஆகுது. ஓகேங்களா? 7த்லேயும் 8த்லேயும் கவர் ஆகுது. இன்றைக்கி நம்ம 7த்தில் உள்ள டாப்பிக்கு மட்டும் பார்க்க போகிறோம். 7த்தில் என்னென்ன சம்ஸ்லாம் வருது அப்படின்றத பார்க்க போகிறோம். இன்னைக்கு இப்போ நேரம் மற்றும் வேலை அப்படின்ற டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம 2 கான்செப்ட் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதாவது நேர்விகிதம் அப்படின்ற ஒன்றையும் எதிர்விகிதம் அப்படின்ற ஒன்றையும் ரெண்டையும் தெரிஞ்சுக்கணும். நேர்விகிதம் எதிர்விகிதம் அப்படின்ற 2 கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். அது என்ன நேர்விகிதம் எதிர்விகிதம் அப்படின்னா, இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்துட்டு ஒரு கடைக்கு போய் ஒரு ஷர்ட் வாங்க போகிறார், ஒரு சட்டை வாங்க போகிறாரு. அந்த ஒரு சட்டையோட விலை அப்படின்றது 500 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே 2 சட்டையோட விலை அப்படின்றது 1000 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. 3 சட்டையோட விலை என்னவாக இருக்கும்? 1500 ரூபா அப்படின்னு சொல்லி இருக்கும். இதில் வந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த சட்டையோட எண்ணிக்கை அப்படின்றது அதிகரிக்க அதோட விலையும் என்ன ஆகுது? அதிகரிக்குது இல்லையா? அது ரெண்டுமே சேர்ந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் நேர்விகிதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுவே எதிர்விகிதம் அப்படின்றது என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு அறை கட்ட போகிறாரு. அந்த அறை வந்து ஒருத்தர் 80 நாளில் கட்டி முடிப்பார். இதுவே 2 பேர் சேர்ந்து கட்டினாங்கன்னா 40 நாளில் கட்டி முடிப்பாங்க. 3 பேர் சேர்ந்து கட்டினாங்க அப்படின்னா 20 நாளில் கட்டி முடிப்பாங்க. 4 பேர் சேர்ந்து கட்டினாங்க அப்படின்னா 10 நாளில் கட்டி முடிப்பாங்க. அப்போ என்ன ஆகுது? ஆட்களின் எண்ணிக்கை கூட கூட அந்த நாட்களோட எண்ணிக்கை என்ன ஆகுது? கம்மியாகுது. இதுதான் எதிர்விகிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பேஸ் பண்ணி தான் இனி வரக்கூடிய சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். 24 பென்சில்களை 6 குழந்தைகளுக்கு சமமாக பிரித்து கொடுக்கின்றன. அதேபோல் கொடுத்தால் 18 குழந்தைகளுக்கு தேவையான பென்சில்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ முதல்ல வந்து பென்சில் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? பென்சில் அப்படி சொல்லி எடுத்துக்கிறோம். அடுத்து குழந்தைகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்க? 24 பென்சில்களை எத்தனை பேர் கொடுக்குறாங்களாம்? 6 குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி எத்தனை சொல்கிறாங்க? 18 குழந்தைகளுக்கு எத்தனை பென்சில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அப்போ இதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம்? 24 × 18 அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். அதே மாதிரி எக்ஸ் வந்து இந்த பக்கம் போகிறப்ப என்ன ஆகும்? 6x அப்படின்னு சொல்லி மாறும். நமக்கு எக்ஸ் தான் தேவை. அதனால் என்ன பண்ணுறோம்? 6ஐ கீழே கொண்டு வரோம். அப்போ 24 × 18 ÷ 6. ஓகேவா? இதை கேன்சல் பண்ணுறப்ப 3 டைம்ஸ் போகும். 72 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? x = 72. அப்போ எக்ஸ்ன்றது நமக்கு என்ன ஆகுது? அப்போ 18 குழந்தைகளுக்கு அவங்க 72 பென்சில்களை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் சம். ஓகே, செகண்ட் சம். இப்போ 15 அட்டைகளின் மொத்த எடை 50 கிராம் எனில் அதே அளவுடைய 2.5 கிலோகிராம் எடையில் எத்தனை அட்டைகள் இருக்கும் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத முதல்ல எடுத்து எழுதுவோம். அட்டைகள் ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க, இன்னொரு பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க? எடைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்க? 15 அட்டைகளோட எடை அப்படின்றது எவ்வளோ? 50 கிராம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 2.5 கிலோகிராம் இருக்கிறதுல எவ்வளோ அட்டைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனக்கு அது தெரியாதுன்றதுனால எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். முதல்ல நம்ம இங்கே கிராமாக இருக்குது, இங்கே கிலோகிராமில் கொடுத்துருக்காங்க. அப்போ முதல்ல நம்ம அதை வந்து கிராமாக மாற்றணும். அப்போ 2.5 கிலோகிராம் அப்படின்றது எத்தனை கிராம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, ஒரு கிலோகிராம் அப்படின்றது எத்தனை கிராம்? நமக்கு 1000 கிராம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? 2 கிலோவுக்கு எவ்வளோ இருக்கும்? 2000 கிராம் அப்படின்றது இருக்கும். ப்ளஸ்ஸு எவ்வளோ இன்னும் இருக்குது? அரை கிலோகிராம் வந்து இருக்குது. அது வந்து எவ்வளோ? 500 கிராம். ஓகேவா? மொத்தம் ரெண்டையும் சேர்த்தப்போ 2500 கிராம் அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து மறுபடியும் நம்ம இங்கே சமுக்கு வரோம். 15 அட்டைகள் 50 கிராம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி 2500 கிராமுக்கு எத்தனை அட்டைகள் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? இதை வந்து மறுபடியும் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 15 × 2500. ஓகேங்களா? அதே மாதிரி எக்ஸை வந்து இந்த பக்கம் கொண்டு போகிறப்ப 50x. ஓகேங்களா? மறுபடியும் வந்து நமக்கு எக்ஸு தான் தேவை. அதனால் என்ன பண்ணுறேன்? 15 × 2500 ÷ 50. ஓகேங்களா? இது 0 நான் கேன்சல் பண்ணுறேன். 5 25 0. மறுபடியும் இதை மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன வரும்? 15 × 5 75. ஸோ 750 அப்படின்றது நமக்கு எக்ஸாக கிடைக்கும். எக்ஸுன்றது நமக்கு எத்தனை? 750 அட்டைகள் அப்படின்றது 2.5 கிலோவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் ஆன்சர். ஓகே, இப்போ தேர்ட் சம். அன்பு அப்படின்றவர் 2 நோட்டு புத்தகங்களை 24க்கு வாங்கினார். அதே அளவுள்ள
9 நோட்டு புத்தகங்களை வாங்க எவ்வளவு பணம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, அன்பு அப்படின்றவர் என்ன பண்ணுறாராம், 2 நோட்டு புத்தகங்களை 24 ரூபாய்க்கு வாங்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவருக்கு 9 நோட்டு புத்தகங்கள் வாங்க எவ்வளோ வந்து எத்தனை நோட்டு புத்தகங்கள் வாங்க எவ்வளோ வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, இப்போ 2 நோட்டு புத்தகம் 24 ரூபாய்க்கு வாங்குறாரு அப்படின்னா ஒரு நோட்டு புத்தகம் எத்தனை ரூபாய்க்கு வாங்கியிருப்பார், அவர் 12 ரூபாய்க்கு வாங்கியிருப்பார். அப்போ ஒரு நோட்டு புத்தகத்தோட விலை அப்படின்றது 12 ரூபான்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போது 9 நோட்டு புத்தகத்தோட விலை அப்படின்றது என்னவாக இருக்கும், 108 ரூபாவாக இருக்கும். அவ்வளோதான். ஓகே, இப்போ 4th சம். ஒரு மகிழுந்து 90 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் 2 மணி 30 நிமிடங்கள். அதே மகிழுந்து 210 கிலோமீட்டரை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ ஒரு மகிழுந்து என்ன பண்ணுதான், 90 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு 2 மணி நேரம் 30 நிமிடம் அப்படின்றது எடுத்துக்கொள்ளுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து என்ன சொல்கிறாங்க, 210 கிலோமீட்டரை கடக்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து முதல்ல வந்து நம்ம என்ன ஹவர்ஸ்லேயும் மினிட்ஸ்லேயும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதை வந்து நான் மொத்தமாக என்ன மாற்றுறேன் அப்படின்னா நிமிடங்களுக்கு மாற்றுறேன். 1 மணி நேரம் அப்படின்றது நமக்கு தெரியும், 60 நிமிடங்கள் அப்படின்றது அதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். அப்போ 2 மணி நேரத்துக்கு எவ்வளோ இருக்கும், 120 நிமிஷம் அப்படின்றது இருக்கும். ஓகேவா, 120 நிமிஷம் அப்படின்றது 2 மணி நேரத்துக்கு இருக்குது. மீதி வந்து எவ்வளோ இருக்குது, 30 நிமிஷம் இருக்கா. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 150ன்னு கிடைக்கும். அப்போ 150 நிமிஷத்தில் 90 கிலோமீட்டர் அது கிராஸ் பண்ணிடுது அப்படி சொல்கிறாங்க. அப்போ 210 கிலோமீட்டரை அது எவ்வளோ நேரத்தில் கிராஸ் பண்ணணும் அப்படி சொல்லி கேட்டுக்குங்க. நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா, அதே மாதிரி பண்ணிடுறோம். 90x இஸ் ஈக்குவல் டு 150 இன்ட்டு 210 அப்படின்னு சொல்லி நம்ம போட போகிறோம். டிவைடட் பை நம்ம இந்த 90யை நம்ம கீழே இருக்குவோமா, அதே மாதிரி கீழே கொண்டு வந்துடும். ஓகேவா, கேன்சல் பண்ணுறப்ப 3 டைம்ஸ் போகும், இது 5 டைம்ஸ் போகும், இது 3ஆல் போகிறப்ப இது 7ஆல் போகும். எவ்வளோ கிடச்சிருக்கும், 350 நிமிடங்கள் அப்படின்றது நமக்கு கிடச்சிருக்குமா. அந்த 350 நிமிடங்களை நம்ம ஹவர்ஸாக மாற்றணும், என்ன செய்யலாம், டிவைடட் பை 60யாக நம்ம மாற்றலாமா. கேன்சல் பண்ணுறப்ப என்ன கிடைக்குது நமக்கு, 35/6ன்னு நமக்கு கிடைக்கும். இதை நம்ம டிவிஷன் பண்ணுறோம், 35/6. 5 டைம்ஸ் போடுறப்ப 30 கிடைக்கும், 5 நமக்கு கிடைக்குமா. இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், கோஷன்ட் ரிமைண்டர் டிவைஷன் சொல்லிட்டு நம்ம இப்படி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எழுதிக்கிறோம். இப்போ இது வந்து நமக்கு வந்து மினிட்ஸாக வந்து இன்னும் மாறலை. அப்போ 5 hours அப்படின்றது நமக்கு கிடச்சிருக்கு. இதை எப்படி நம்ம மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா, கீழே இருக்கிறதோட எதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 60 கிடைக்கும் அப்படின்றத பாருங்கள். அதோட மேலே நம்ம என்ன பண்ணுவோம், அதே நம்பரை வச்சு நம்ம மேலேயும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 15 கிடைக்குதா. இதுதான் மினிட்ஸ். 5 hours 50 minutes அப்படின்றது நமக்கு ஆன்சராக கிடச்சிருச்சு. ஓகேங்களா, முதல் கணக்கு வந்து என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகேங்களா, என்ன சொல்கிறாங்க, 8 ஆப்பிள்களின் விலை 56 எனில் 12 ஆப்பிள்களின் விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது 8 ஆப்பிள்களோட விலை அப்படின்றது என்ன அப்படின்னா 56 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 12 ஆப்பிள்களோட விலை அப்படின்றது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை இப்போ நமக்கு என்னன்னு சொல்லி தெரியும், என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை அப்படின்றது பண்ண போகிறோம். 8x இஸ் ஈக்குவல் டு 12 இன்ட்டு 56 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கிறோம். ஓகேங்களா, நமக்கு எக்ஸு தான் தேவை. அப்போ எக்ஸை வச்சுட்டு 12 இன்ட்டு 56 அப்படி சொல்லி எழுதிக்கிறோம். 8ஐ நம்ம இங்கே கீழே கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா, 1 8 8 7 8 56. ஓகேவா, அடுத்து என்னது, 12 இன்ட்டு 7 இருக்குது, அப்போ 84. ஓகேங்களா, அப்போ எத்தனை ஆப்பிள் விலை, 12 ஆப்பிள்களோட விலை அப்படின்றது எவ்வளோ அப்படின்னா 84. ஓகேங்களா, அடுத்த சம் போகலாம். ஓகே, இப்போ செகண்ட் சம் போகலாம். அதாவது பழங்கள் நிறைந்த ஒரு பெட்டியின் எடை 3 கிலோகிராம் எனில் அதே அளவுள்ள 6 பெட்டிகளின் எடை அப்படின்றது எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பெட்டியோட பழங்கள் நிறைந்த ஒரு பெட்டியோட எடை அப்படின்றது எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 3 கிலோகிராம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 6 பெட்டிகளோட எடை அப்படின்றது எவ்வளோவா இருக்கும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகேங்களா, முதல்ல வந்து இது வந்து நமக்கு கலப்பு பின்னமாக இருக்குது. அதை வந்து முதல்ல என்ன பண்ணணும், நம்ம பின்னமாக மாற்றணும். அப்போ எப்படி மாற்றலாம், 3 2s are 6, 6 + 1 7. அப்போ 7/2ன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, 7/2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். மறுபடியும் 6 இது எக்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா, அதே மாதிரி பண்ணுறோம். எக்ஸ் இந்த பக்கம் போயிடுது, 6 இந்த பக்கம் போகிறப்ப என்ன ஆகும், 7/2 இன்ட்டு 6ன்னு வரும். இதை கேன்சல் பண்ணுறப்ப 3ன்னு வரும். அப்போ 21 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 6 பெட்டிகளோட எடை அப்படின்றது எவ்வளோ இருக்கும், 21 கிலோகிராமாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே, இப்போ தேர்ட் சம் போகலாம். தேர்ட் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
ஒரு மகிழுந்து 60 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 3 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுகிறது. அதே மகிழுந்து 200 கிலோமீட்டர் தூரத்தை சென்றடைய தேவையான பெட்ரோலின் அளவு என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது 60 கிலோமீட்டர் போகிறதுக்கு அதுக்கு எத்தனை லிட்டர் பெட்ரோல் வேணுமா? 3 லிட்டர் பெட்ரோல் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 200 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ பெட்ரோல் தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவும் நம்ம வழக்கமாக என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 60 × x இஸ் ஈக்குவல் டு 200 × 3 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். நமக்கு எக்ஸ் தான் தேவை, அதனால என்ன பண்ணலாம், 60யை கீழே கொண்டு வந்துடும். 200 × 3 டிவைடட் பை 60. ஒரு 0 கேன்சல், 1 3 3, 2 3 6, மறுபடியும் இந்த 2வை கேன்சல் பண்ணுறப்ப 10. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10 லிட்டர். அதாவது 200 கிலோமீட்டர் போகிறதுக்கு அவங்களுக்கு 10 லிட்டர் பெட்ரோல் அப்படின்றது தேவைப்படுது. ஓகே, 4th சம் போகலாம். ஓகே, 4th சம்மில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 7 மீட்டர் அளவுள்ள துணியின் விலை 294. 7 மீட்டர் அளவுள்ள துணியின் விலை 294 ரூபாய் எனில் 5 மீட்டர் அளவுள்ள துணியின் விலை என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. 7 மீட்டர் துணியோட விலை அப்படின்றது என்ன, 294 ரூபா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 5 மீட்டருக்கு எவ்வளோ அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அது நமக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். என்ன பண்ணலாம், 7xன்னு சொல்லி எடுத்துக்கிறோமா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணி. அடுத்து இந்த 5 இங்கே கொண்டு போகிறப்ப 294 × 5ன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். நமக்கு எக்ஸ் தான் தேவை, என்ன பண்ணுறோம், 7ஐ கீழே கொண்டு வரோம், டிவைடட் பை 7. 1 7 7, 3 7 11, 4 7 28, 2 7 14. ஓகேவா, 2 10, 4 5 20, 210. ஓகேவா, அப்போ எவ்வளோ சொல்கிறாங்க, 210 ரூபா அப்படின்றது நமக்கு தேவை. ஓகே, நம்ம இப்போ 5th சம் போகலாம். அதாவது குளிர்பானம் தயாரிக்கும் தொழிற்சாலையில் உள்ள ஒரு எந்திரம் 600 பாட்டில்களை 5 மணி நேரத்தில் நிரப்புகிறது எனில் அவ்வியந்திரம் 3 மணி நேரத்தில் நிரப்பும் பாட்டில்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது 600 பாட்டில்களை என்ன பண்ணுதான், அது 5 மணி நேரத்தில் நிரப்புது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 3 மணி நேரத்தில் அது எத்தனை பாட்டிலில் நிரப்பும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகேங்களா, இதை இப்போ நம்ம வழக்கமாக என்ன பண்ணலாம், 600 × 3 அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். இங்கே 5xன்னு சொல்லி ஆகுமா, நமக்கு எக்ஸ் தான் தேவை. அப்போ 5ஐ நான் கீழே கொண்டு வந்துடுறேன். 600 × 3/5 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். 1 5 5, 2 10, 120 டிவைடட் பை எக்ஸு அப்படி சொல்லி இருக்குது. ஓகேவா, அப்போ 3 12 36, 360 அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 360 பாட்டில்களை அது 3 மணி நேரத்தில் நிரப்பும். ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே, 1 டசன் வாழைப்பழங்களின் விலை அப்படின்றது 20 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. 1 டசன் வாழைப்பழங்களின் விலை 20 ரூபாய் எனில் 48 வாழைப்பழங்களின் விலை என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, 1 டசன் அப்படின்றது நமக்கு என்ன அப்படின்றது தெரியும். எத்தனை, 12 பழங்கள் சேர்ந்தது தான் 1 டசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ 12 பழங்களோட விலை அப்படின்றது தான் 20 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ 48 பழங்களோட விலை அப்படின்றது எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. இதுவும் நம்ம என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணணுமா, 12x இந்த பக்கம் கொண்டு போகிறப்போ 48 × 20 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை எக்ஸை நமக்கு தேவை, 12 வந்து நம்ம கீழே கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா, 12 நம்ம கீழே கொண்டு வந்தால் 4 12 48. அப்போ 4 2 8 80. ஓகேங்களா, அப்போ வந்து எவ்வளோ, 80 ரூபா வந்து நமக்கு தேவைப்படும் 48 பழங்கள் வாங்குவதற்கு. ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். ஒரு மாயாஜால காட்சியை கண்டுகளிக்க 21 மாணவர்களுக்கு ரூபாய் 840 நுழைவு கட்டணமாக செலுத்தப்பட்டது. 1680 நுழைவு கட்டணமாக செலுத்தினால் எத்தனை மாணவர்கள் அக்காட்சியை காண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது 21 மாணவர்களுக்கு அவங்க எவ்வளோ கட்டுறாங்களாம், 840 ரூபா அப்படின்றது கட்டுறாங்க. அப்படின்னா 1680 ரூபா ஒருத்தர் கட்டி போயிருக்காங்க. அப்போ அவங்க எத்தனை மாணவர்களை உள்ளே கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகேங்களா, அப்போ நம்ம இதையும் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா. 21 × 1680 இஸ் ஈக்குவல் டு 840x அப்படி சொல்கிறோம். சரிங்களா, இப்போ நமக்கு எக்ஸ் தான் தேவை. எக்ஸ் இந்த பக்கம் வச்சுட்டு 21 × 1680 டிவைடட் பை 840 அப்படின்னு இருக்குது. 0 0 நான் கேன்சல் பண்ணிடுறேன். ஓகேங்களா, அடுத்து வந்து என்ன பண்ணலாம், இதை 7ஆல் கேன்சல் பண்ணலாம். 1 7 7, 2 7 14, 3 7 21. மறுபடியும் இதே கேன்சல் பண்ணுறேன். 1 3 3, 4 3 12 அப்படின்றாங்க. இந்த 4 இங்கே நான் வச்சு கேன்சல் பண்ணலாம். 1 4 4, 4 16, 2 4 8. ஓகேங்களா, அப்போ 42. அப்போ 42 மாணவர்களை 1680 ரூபாய்க்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நடத்தின எல்லா சம்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் வந்து தரேன். ஓகேங்களா, ஒரு உணவு விடுதியின் 3ஆம் தளத்தில்
பிறந்தநாள் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 120 ஆட்கள் 8 முறை மின்தூக்கில் விழா நடைபெறும் இடத்திற்கு சென்றால் எத்தனை ஆட்கள் அங்கு சென்றிருப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த கொஷனுக்கான ஆன்சர் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு வர ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 2 வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.